நீங்கள் வரணும் தெய்வமே அப்படின்னு கேட்டேன் சொன்னேன். அதுக்கு அவர் வந்து புதுமனைக்கு வரணுமா, சரி நாளைக்கு மாலை 3 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், வர தெய்வம் வரேன் நான் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போய் நான் செய்யலாம்னு நினச்சிருந்தேன். அப்போ பெரியம்மா சின்னம்மா 2 பேரும் தெய்வம் நாளைக்கு வரட்டும், நாங்கள் இப்போவே வரணும் அப்படின்னா, நல்லா வாங்கம்மா எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி போய் அவங்க என்ன செஞ்சாங்க, வீடுகளும் ஏதோ ஒன்று ஒரு அவசரத்தில் ஏதோ பலகாரம் பண்ணேன். அப்புறம் அம்மா 2 பேரும் போய் கிணத்து தண்ணியெல்லாம் இறச்சி குடிச்சு பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் தெய்வம் வந்து இந்த தண்ணியே கேட்குறாங்க போல் இருக்கு அப்படின்னு 2 பேரும் தண்ணி இறச்சி குடிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பலகாரம் காப்பியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் தெய்வம் வரப்போறாங்கன்னு சொல்லி விடலாம் மாக்கோலம்லாம் போட்டு மாயில தோரணம் எல்லாம் கட்டி வீட்டை அலங்காரம் பண்ணி பலகாரம்லாம் செய்தேன். ஒரு இனிப்பு ஒரு காரம் எல்லாம் செய்து எல்லாம் ரெடியாக வச்சுட்டு தெய்வம் வரப்போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இங்கே அம்மா வீட்டில் என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு அனந்தர் வந்து தெய்வங்கிட்ட ராஜகுமாரி சபையில் சேராத பிள்ளை அது வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னா சரி என்ன தெய்வம் பிரசாத இருந்திருக்காங்க. எல்லாரும் சொல்றதுக்கும் அவங்களும் சரின்னு பிரசாத இருப்பாங்க, அதுவும் ஒரு நன்மைக்கு தான். அப்புறம் இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாரு அவங்க வரேன் நாங்கள் இவங்க போய் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி உடனே எனக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டாங்க. அவங்க வரலையா, தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரலையா. எனக்கு ரொம்ப மனசுக்கு இதாகிடுச்சு, என்ன தப்பு செஞ்சோம், நேற்று வரேன் நாங்களே இன்னைக்கு வரமாட்டேன்றாங்களே, ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்துருமோ அப்போ இதுவும் மனசில் ஒரே கவலை. ஓடோடி வந்தேன். வந்தப்போ அப்பா வெளியில் நின்று வீட்டுக்கு போ, வர உள்ளே வராது போயிடு, வீட்டுக்கு தெய்வம் வரமாட்டாங்கன்னு கோபமாக சொன்னாங்க. நான் மெதுவாக வந்து பின்பக்கமாக வந்து அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா விஷயத்த சொன்னாங்க. நான் இன்னொரு தடவை அழைச்சி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாடிக்கு ஓடுனேன். மேலே போய் தெய்வமே என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடணும், நீங்கள் வந்துடணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அவர்களுடைய திருப்பாவம் படணுன்ற ஆசை, பேராசை ரொம்ப. அப்போ ஒன்றும் பதிலே சொல்லலை, குனிஞ்சத்தை நம்புறாமல் அப்படியே உட்காந்துருந்தார். அப்போ இடையநாச்சியார் வந்து தெய்வங்கிட்ட எனக்காக சிபாரிசு, அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அவள் திருப்பத்தூர்லேருந்து நம்மகிட்ட வளர்ந்த பிள்ளையாச்சே, அவள் யார் நம்ம பிள்ளையாச்சே, அவள் ஆசையாக கூப்பிடுறா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாலும் தெய்வம் எதுக்கும் பதிலே சொல்லலை. விசாம குளிஞ்சு அப்படியே விசாம உட்காந்துருந்தாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் உடனே அப்பா ஏறி மேலே வந்துட்டாங்க. வந்து போவான் என்ன கோச்சிக்கிட்டாங்க. நானும் உன்னை வீட்டுக்கு போன்னு சொல்லி அவனை யார் மேலே வர சொல்லுது போவாமா சொன்னாங்க. பேசாம நான் பார்த்தேன், தெய்வம் ஒன்றும் பதில் சொல்லலை, கொஞ்சே பேசாமல் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கும்பிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு அப்பா வந்துட்டாங்கன்னு பேசாமல் போயிட்டு தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராஜனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெய்வமும் அப்பாவும் தோழர்கள் மாதிரி பழகுவாங்க. வந்து ஒரு 5 நாள் நம்ம இருக்கிறதா வந்தவரை உடனே சாலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி. அப்புறம் நான் வீட்டுக்கு போன அப்புறம் ரொம்ப எனக்கு அழுது எனக்கு பசிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரேடியா என்ன தப்பு செஞ்சோமோ தெரியலையே, நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதோ, வரேன்னு சொன்னாங்க வரலையே அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். 1 மாசம் இதே நினைவு, தெய்வ நினைவாகவே தான் இருக்கேன். தெய்வமே என்ன ஏன் வரல, என் மேல என்ன கோபம் தெய்வமே, இப்படிலாம் மனசுல நானாவே பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கேன். அங்க ஆலயத்துல தெய்வம் என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு இந்த விஷயம் பின்னாடி எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் ஆண்டாளக்கா வீட்டுக்கார் 1994 தான் சொன்னார். இந்த மாதிரி உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கம்மா தெய்வம். அவர் சொல்லுவாங்க, ராஜன் மகள் ராஜகுமாரி என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காளா, ஒரு முறையாவது அவ வீட்டுக்கு போகணும்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தெய்வம் உங்க நினைவாவே தான் இருந்தாங்க. தெய்வம் ஒரு மாசமா அவங்க என்னைய நினைச்சிருக்காங்க. இது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. நான் அவங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே அவங்க நினைவாவே இருக்கேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு மெய்வழி கலைமகானந்தர் கிட்ட, வாடா நம்ம 2 பேரும் சென்னைக்கு போய் ராஜகுமாரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவனுக்கு என்னது ராஜகுமாரி வீட்டுக்கு போகிறதுக்காக இங்கேருந்து ஒரு தடவை சாலையிலேருந்து சென்னைக்கு போடுன்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. உடனே எல்லாம் பற்றி துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கும் போது பெரியம்மா சின்னம்மாலாம் கேட்டிருக்காங்க, என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், அண்ணா சொன்னாராம், இந்த மாதிரி அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 2 பேரும் சொன்னாலாம், அந்த பிள்ளை எவ்வளோ ஆசையாக கூப்பிட்டுச்சு, அவன் போயிட்டு வரட்டும், அவன் மனசு குளிரட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். திடீர்னு இறங்கினாங்க இங்கே. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அப்பாவும் தெய்வமும் கோச்சிப்பாங்க, 2 பேரும் மறுபடியும் இப்போ தோழர்கள் மாதிரி அப்புறம் கூட்டிப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு தெய்வம் வருவாங்க அப்படின்னு தெரியும் அப்பாவுக்கு. இதுக்காக வேண்டி திருவரட்பாலேருந்து ஒரு பாடல், 10 பாடல் அதை எழுதி வச்சுக்கிட்டு தெய்வம் திடீர்னு இறங்குவாங்க, அப்போ அந்த பாட்டை பாடணும் அப்படின்றது அப்பாவுக்கு. அப்போ எழுதி வச்சுட்டு உடனே தங்க சந்திரகுமாரியை மெய்வழி சாலை சந்திரகுமாரியை அந்த பாட்டை பாட சொல்லிட்டாங்க. உடனே கொடுத்து தெய்வம் இறங்கின உடனே திடீர்னு சந்திரகுமாரியும் அப்பா அம்மா சேர்ந்து அந்த பாட்டை பாடி அம்மா எல்லாருமே வரவழைச்சிருக்கிறாரு. அப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் தெய்வமாவே சொன்னாங்க, ராஜன் என்னை ராஜகுமாரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், அவங்களாவே திடீர்னு வர்றேங்கிறாள் போகணுன்றாளேட்டு. உடனே இந்த பாட்டையும் எடுத்துக்கிட்டு தங்கச்சி சந்திரகுமாரியை கூட்டிக்கிட்டு தெய்வத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த அண்ணாவையும் கூட்டிக்கின்னு எல்லாரையும் கூட்டிக்கின்னு எனக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. உடனே நானும் ரெடியாக எல்லாம் செய்தேன். உடனே திடீர்னு நம்ம கூப்பிடாமையே வர்றாங்க தெய்வம், ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டப்போ வரல, கூப்பிடாம வர்றாங்க. அப்போ உடனே இவங்க அப்பா இறங்கினோடனே தெய்வம் இறங்கின உடனே தங்கச்சி இந்த பாட்டை பாட தொடங்கினேன். உடனே அது 10 பாட்டு, அதை கொஞ்சம் மட்டும் பாடுறேன். நாங்கள் 2 பேருமாவே சேர்ந்தே பாடணும். அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே திரு அம்பலவாணரே வாரும், அன்புடையாளரே வாரும், அண்டங்கள் எல்லாம் மனுவில் அடக்கும் அரும்பேரும் சித்தரே வாரும், அற்புதரே இங்கு வாரும், அல்லல்லறுத்தன் அறிவை விளக்கிய அம்பலவாணரே வாரும், செம்பொருளாயினி வாரும், அண்டற்கரும் பத தொண்டற்கெளிதில் அழித்திட வல்லீரே வாரும், கழித்தென்னை ஆண்டீரே வாரும், ஆதார மீதானத்தப்பாலும் காண்ட அரும்பேருஞ்சோதியே வாரும், கரும்பிலி நீக்கின்றே வாரும், கரும்பிலி நீக்கின்றே வாரும் அப்படின்னு இந்த 10 பாடலையும் பாடி தெய்வத்தை அழைச்சி வந்தோம். தெய்வம் அந்த கோவை செவ்வாய் மலர்ந்து காண அதனின்றும் புன்சிறப்பு முத்துக்கள் சிந்த மலர்ந்த செந்தாமரை முகத்தோடும் கருணை நிறைந்த குளிர்ந்த பார்வையோடும் செம்பவள திருமீனியோடும் அந்த வானநாட்டு வைரமலை வானுலக மாணிக்கமலை அந்த தேவநாட்டு தங்கமலை நடந்து வந்த காட்சியை என்று வர்ணிப்பேன். எனக்காக அந்த தேவ திருப்பாதம் நோவ அடிமேல் அடி எடுத்து நடந்து வந்த கண்கொள்ளா காட்சியை எடுத்துரைக்க இயலாது. வந்தவர்கள் அமர்ந்தார்கள் நாற்காலியில். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலக்கரசே காமி
நேரே அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமடி ஞான வாழ்வே மார்க்கனநாதா போற்றி. அவர்கள் திருப்பாதம் நோவ இந்த அடிமைக்காக மனமிறங்கி வந்தார்கள். நான் அழைக்காமலே வந்தார்கள். கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிட்டு இருந்துட்டு தோட்டத்தை போய் பார்த்தாங்க. தோட்டத்துல தென்னை மரம் எல்லாத்த விட ஒரு தென்னை மரம் நல்ல செழிப்பா முதல்ல அதுதான் காய்க்க போகுதுன்னு நினைச்சிருந்தேன். நல்லா வளர்ந்துருந்தது. அந்த மரத்துக்கிட்ட போய் ரொம்ப நேரம் நின்று அந்த மரத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இந்த மரத்தையே பார்க்குறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டேன் மனசுல. அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே பட்டு போச்சு. அதுதான் முதல்ல காய்க்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது அவர்களுடைய திருப்பார்வை பட்டதுனால அந்த தருவுக்கு மனித ஜென்மம் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா பசி அறிவிட்டு காஃபி டிஃபன் தான் கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு ராஜகுமாரி இப்பொழுது திருப்தி தானே அப்படின்னு கேட்டாங்க. தெய்வமே, கரை காண முடியாத ஆனந்த கடலில் மூடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப சரி புறப்படட்டுமா என்னிடமே கூறிக்கொண்டு புறப்பட்டார்கள். காணிக்க வச்சு வணங்கினேன். ஆனந்த பாஷ்பம் சிந்தினேன். பிரசாதம் வழங்கி புறப்பட்டார்கள். ஆனந்த அதிர்ச்சியில் அப்படியே ஆழ்ந்து நின்று விட்டேன். அப்படியே நான் எதிர்பாராத நிலையில் திடீரென வந்து காட்சி தந்து என்னை பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டார்கள். இந்த அடிமைக்காக மட்டும் என சாலையிலிருந்து சென்னை வந்துள்ளார்கள் என எண்ணும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்வேன்? எங்கனும் நன்றி கடனை செலுத்துவேன். அவர்களின் பெருங்கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. இரக்க சிந்தையின் இருப்பிடம் அவர்களின் காருண்ய உள்ளம் இமயமலையினும் உயர்ந்ததாகும். நான் அழைக்காமலே என் வீடு தேடி வந்த இறைவனுக்கு நான் தினமும் பாடிக்கொண்டிருக்கும் பாடல். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேலழ வந்தார், கச்சி தண்ணீர் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வம் பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் மகிழ் வண்ணர் வந்தார், மூலமென ஊலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், ஓம்பத்தொழும் கடலுடைய வந்தார் தாமே, வந்தார் தாமே, வந்தார் தாமே. தாமே வந்தார்கள் எனக்கு காட்சி தருவதற்காக. சோதனை சகிக்கிற மனுஷன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். பைபிள். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பைபிள். ஒரு முறை எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்ப சமையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் திடீர்னு தெய்வம் வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்து எங்க குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டு சுத்தில நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சு போட்டோ எடுக்க சொன்னாங்க. எங்க குடும்பத்துல அவங்களாம் ஒரு குடும்ப படத்துல அவங்க அமர்ந்திருப்பாங்க. அந்த பாக்கியம் இறைவனோட இருந்து ஒன்னா இருந்து படம் பிடிச்சுக்கிற பாக்கியம் கிடைச்சது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பைபிள். தேவனுடைய கரம் தம்மை போன்றவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. பைபிள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பைபிள். தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். பைபிள். ஒரு முறை நான் பம்பாயில இருக்கும்போது ரொம்ப ஆஸ்மா தொந்தரவு, ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
40 நாள் போல படுக்க முடியலை, ரொம்ப சாப்பிட முடியலை, படுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தெய்வத்துக்கு ஒரு கடிதம் எழுதி தெய்வத்துக்கு தெரிவிக்கும்படி மெய்வழி மங்களாக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவங்க போய் சொல்லியிருக்காங்க. உடனே தெய்வம் பஞ்சாட்சரம் அந்த விபூதி இவ்வளோண்டு எடுத்து சின்ன ட்ரேசிங் பேப்பரில் அதை வச்சு மடித்து அவங்களே பொட்டலமே இவ்வளோண்டு தான் இருந்தது. அதை எடுத்து மங்களாக்காட்ட கொடுத்து இதை அவளுக்கு அனுப்பு போஸ்டில். கூட கடிதத்தில் ராஜகுமாரிக்கு எனது ஆசீர்வாதம் என்றும் உண்டு என எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த அக்கா ஒரு கடிதம் எழுதி இதை எனக்கு அனுப்புனாங்க. அதை போட்டுனதுக்கப்புறம் இந்த ஆஸ்மா தொந்தரவெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. எனக்கு என்ன கருணையோடு பாருங்க, எனக்கு போஸ்டில் எனக்கு பிரசாதம் அனுப்பி என் உடம்பை நல்லபடியாக்கிட்டாங்க. அதுவும் இல்லாத ஒரு அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு உலகத்துல? எதுவுமே வேணாம், அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் அதுவே போதும். அருள் வடிவான மருந்து, நோய் கொடியாக்கும் மருந்து, அடியார் வருத்தந்தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார், வழியார் கருணை பெருங்கடலார் என்ற பெரியோர் திருவருட்பார். ஒரு தடவை சாலைக்கு போயிருந்தப்ப பொன்னாரங்க முன்னாடி அந்த ஆலமரத்தடியில் உட்காந்துக்கும்போது நினச்சிக்கிட்டேன், என்ன இத்தனையோ விதமான தருக்கள் இருக்கும்போது தெய்வம் ஆலமரத்தை தான் நிறைய வச்சு வளர்த்துருக்காங்களே, என்ன காரணமாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிற்காலத்தில் இது பெருசாக நல்ல விடுதல் விழுந்து பெருசாக நிழல் கொடுக்கும், அப்போ நிறைய மக்கள் எல்லாம் நிழலில் தங்கலாம்ல, அதுக்காக தான் வச்சுருப்பாங்க போட்டிருக்குங்க. ஆனால் ஞான மார்க்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அது என்னன்னு எனக்கு அப்போ தெரியலை. ஆனால் எத்தனையோ முறை நான் குருகீதையை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது ஒரு இடத்துல வில்வ விருட்சத்தின் அடியிலும் ஆல விருட்சத்தின் அடியிலும் மா விருட்சத்தின் கீழும் இருந்து குரு நாமத்தை ஜபித்தால் தேகி சித்தியை அடைகின்றான் அப்படின்னு இருக்குது. இந்த தேகம் சித்தி அடையணும். இந்த 3 மரத்துக்கு அடியில இருந்து குருநாமத்தை ஜபிக்கிறோம். அதுல இருந்து நான் எப்போ சாதனைக்கு போனாலும் அந்த மாதிரி ஆலமரத்தில் ஜபிப்பேன். இங்கேயும் எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது, அது அடியில் தெய்வம் திருநாமத்தை சொல்லுவேன். நீங்கள்லாம் கூட யார் போனாலும் அந்த மாதிரி செய்து இந்த பலனடையுங்க. ஒரு முறை எங்கள் அப்பா அம்மாவை கூட தெய்வம் சோதிச்சு, எத்தனையோ முறை சோதிச்சிருக்காங்க. அதில் ஒரு முறை இங்கே இருந்தப்ப எங்கள் அப்பா கேட்ட ஒரு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் குடும்பம் 8 பிள்ளைங்க, தினமும் வர்றதெல்லாம் செலவு போயிடும். வீட்டில் பசுவெல்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் தீனி வாங்குவாங்க, வைக்கோல்லாம் வாங்க, இது மாதிரி நிறைய செலவு. வீட்டில் எல்லாரையும் 8 பேரையும் படிக்க வச்சாங்க, அப்பா எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அம்மாட்ட சொல்லி பொட்டியில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணிப்பாங்க. கரெக்டாக 1001 ரூபா தான் இருந்தது அதில். சரின்னு அந்த 1000 ரூபாய் எடுத்து அப்பா காணிக்கையாக கொடுத்துட்டான். அதாவது தனக்கு ஓனம் வச்சுக்கிறானா, தன் எல்லாத்தையும் கொடுத்துட்றானா நமக்குன்னு சோதிச்சிருக்காங்க. அந்த 1 ரூபாயை மட்டும் அதை வச்சுட்டு அந்த 1000 ரூபாயை அப்பா காணிக்கையாக கொடுத்தாரு. அதாவது இறைவன் சும்மா சோதிச்சு தான் பார்ப்பாங்க. நம்ம அதுக்கு எங்கள் அப்பா அம்மா இந்த பணத்தை இதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்கவே கிடையாது. எல்லாம் அவங்க கொடுத்தது, அவங்களுக்கு இல்லாத நமக்கு என்ன, அவங்க தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருவாங்க. எதையுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க. எங்களையெல்லாம் கூட நாங்கள்லாம் பாருங்க, நாங்களா எங்களை சேர்த்துக்கோங்க தெய்வமேன்னு நாங்கள் ஒன்றுமே கேட்டதே இல்லை. ஆனால் அவங்களே எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க நாங்கள் கேட்காமலே அவங்க எங்களையெல்லாம் அந்த அழியா ஏட்டில் எழுதிட்டு இருக்கிறாங்க. நான் இயற்றிய சில கவிதைகளில் சிலதை மட்டும் சொல்கிறேன். என் கண் காணும் பொருள் அனைத்திலும் ஆண்டவரே
உமது எழில் மிகு பொன்மேனி திருவுருவம் தோன்ற கண்டேன் தேவா மெய்வழி நாதா மார்க்கநாதா வானச்சுடரொளியல் உமது வண்ண வடிவம் தோன்ற கண்டே ஆண்டவரே செவ்வான செம்மையிலே உமது செந்நிற திருமேனி ஜொலிக்க கண்டே ஆண்டவரே கதிரவன் செங்கதே ஒளியிலே உமது சந்தன வண்ணமேனி மின்ன கண்டே ஆண்டவரே பாய்ந்து வரும் மழை வெள்ள நீரினிலே உமது பாய்ந்திடும் அன்பு வெள்ளம் தோன்ற கண்டே ஆண்டவரே கொட்டும் மழை நீரினிலே உமது கருணை மழை கொட்டும் அழகை கண்டே ஆண்டவரே பொங்கி வரும் நீரூற்று நீரினிலே உமது பொங்கி ஓடி வரும் அருள் தோன்ற கண்டே ஆண்டவரே உதித்து வரும் ஆற்று வெள்ளத்திலே உமது உள்ளம் திறந்து உதித்தோடி வரும் அன்பு கண்டே ஆண்டவரே கானகவண்டின் ரீங்கார ஒலியினிலே உமது தேவகானம் கேட்டு மகிழ்ந்திருந்தே ஆண்டவரே வானவில்லின் வர்ண ஜாலத்திலே நீர் எனக்கு எழுவகை பிறப்பை உணர்த்த கண்டே ஆண்டவரே மலர்ந்து வரும் வண்ண மலர்களின் இதழ்களிலே உமது இளநகை புன்சிரிப்பு தோன்ற கண்டே ஆண்டவரே கூத்தாடி வரும் கடல் அலையின் அசைவிலே நீ தேவதீர் நடனம் ஆடக்கண்டே ஆண்டவரே மெய்வழி நாதா மார்க்கநாதா எது வேணும் கேளும் சிங்கி செய்ய சிங்கி எது வேண்டாம் சொல்லும் சிங்கி தெய்வத்தை நேரில் காணும் அகக்கண் வேணுமா அல்லது தெய்வத்தை காண முடியாத புறக்கண்ணே போதுமா கோடி சூரிய பிரகாசனை காண வேணுமா அல்லது எவ்வுலக சூரியனை கண்டாலே போதுமா எது வேணும் கேளும் சிங்கி ஜெய சிங்கி எது வேண்டாம் சொல்லும் சிங்கி அந்த தெய்வீக ஒளியை காண வேணுமா அல்லது இந்த தீபத்தின் ஒளியை கண்டாலே போதுமா அந்த தெய்வீக நாதத்தை கேட்க வேணுமா அல்லது எவ்வுலக ஓசையை கேட்டாலே போதுமா எது வேணும் கேளும் சிங்கி
ஜெய சிங்கி எது வேண்டாம் சொல்லும் சிங்கி மெய்யான சிவலோகம் வேணுமா அல்லது பொய்யான இவ்வுலகமே போதுமா நித்திய வேந்த வாழ்வு கொண்ட சொர்க்கம் வேணுமா அல்லது நித்திய துன்ப வாழ்வு கொண்ட நரகம் வேணுமா எது வேணும் கேளும் சிங்கி ஜெய சிங்கி எது வேண்டாம் சொல்லும் சிங்கி ஓ ஐயாவோ ஓ அம்மாவோ ஓ அண்மையே ஓ பெண்மையே மெய் இருக்குது மெய் இருக்குது மெய் இருக்குது ஞான மெய் இருக்குது ஞான மெய் இருக்குது அறிந்து கொள்வீரே ஐயா அறிந்து கொள்வீரே அம்மா அறிந்து கொள்வீரே அம்மா அறிந்து கொள்வீரே நூல் இருக்குது ஞான நூல் இருக்குது வேத நூல் இருக்குது படித்திடுவீரே ஐயா படித்திடுவீரே அம்மா படித்திடுவீரே பாட்டு இருக்குது பாட்டு இருக்குது வேத பாட்டு இருக்குது கேட்டிடுவீரே ஐயா கேட்டிடுவீரே அம்மா கேட்டிடுவீரே உடல் இருக்குது உள்ளே உயிர் இருக்குது உடல் இருக்குது உள்ளே உயிர் இருக்குது உயிர் உள் இருக்குது உயிர் அடங்கி இருக்குது உயிர் உள் இருக்குது வந்து பார்த்தீரே ஐயா வந்து பார்த்தீரே அம்மா வந்து பார்த்தீரே உடல் இருக்கு உள்ளே உயிர் இருக்கு உயிர் உள் இருக்கு உயிர் அடங்கியிருக்கு வந்து பார்த்தீரே ஐயா வந்து பார்த்தீரே அம்மா வந்து பார்த்தீரே ஓ ஐயா ஓ அம்மாவோ ஓ அண்மையே ஓ அண்மையே ஆதரிக்கு நடியை கண்டதற்கு வந்தவே மன்னரங்கன் ஆதரிக்கு வந்தவே நடியை கண்டதற்கு வந்தவே உரைமலை பார்த்தரிக்கு வந்தவே இவ இறுதி பிற்பதிக்கு வந்தவே சமரத்தன் ஆதரிக்கு வந்தவே ஆதிகளின் கத்தரிக்கு வந்தவே மகதி அண்டதற்கு வந்தவே சிவலோக நகருக்கு வந்தவே சிவனுக்கு வந்தவே பரலோக பிரம்மனுக்கு வந்தவே கன்னியை வள்ள சோதனுக்கு வந்தவே கண்ணான கண்மணிக்கு வந்தவே பொன்வண்ண மணியத்திற்கு வந்தவே கருள்வடிவானவற்கு வந்தவே ஆறுமூர்த்திக்கு வந்தவே நாட்டு வெள்ளலுக்கு வந்தவே தேவன் நாட்டு கோமானுக்கு